அனைவருக்கும் வணக்கம். சிறைடைக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மீனாவுக்கு வந்து ஒரு பெரிய கல்யாண வீட்டிலேருந்து மண்டபத்துலேருந்து டெக்கரேஷன் பண்ணுற ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் வந்து சிந்தாமணிக்கு கிடைக்கிறதா இருந்தது. சிந்தாமணிக்கு வந்து அந்த தகவல் போயிடுச்சு, மீனா தான் இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சிந்தாமணி வந்து எப்படினாலும் இவள் அந்த ஆர்டர் செய்ய விடாமல் வச்சிடணும். இவள் வர சின்ன சின்ன மண்டபமாக பிடிச்சி இப்போ பெரிய மண்டபத்தில் என்னோட ஆர்டருக்கு வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாளா, அப்போ இவளை நம்ம எப்படியாவது இது வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருமக விஜயா கிட்டக்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க. உங்கள் மருமகளை எப்படியாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த மண்டபத்தில் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் எதுவுமே பண்ண விடக்கூடாது. அப்படின்னா தான் அவங்களுடைய வந்து பேச்சை கேட்பான். இல்லாட்டினா அவங்க கொட்டத்தை அடக்கி ஆளுமே அப்படின்னு சொல்லி எங்ககிட்டக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் மீனாட்ட சொல்லி மீனா பற்றி சொல்லி தூண்டி விட்டுறாங்க. ஸோ விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஓவராலையாக வெளியே அனுப்பணுமே சீக்கிரமாக இன்றைக்கி அப்படின்ட்டு அந்த மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுற அன்றைக்கி வந்து அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ சீக்கிரம் போங்க 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 அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எல்லாத்தையும் முத்தோட அப்பாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அடுத்து ரோஹிணி மனோஜ் 2 பேருமே சீக்கிரம் ஷோரூம் போடா, சீக்கிரம் பார்லர் போமான்னு சொல்லி அவங்களே பேசி அனுப்பிடுறாங்க. என்னம்மா எப்பயும் வழக்கம் போல் சாப்பிடும்பா, இப்போ என்னடனா சாப்பிட்டது போதும் எனக்கு அனுப்புறதுலேயே குறியாக இருக்கண்ணே, இப்படி போதும்டா, நீ பக்கத்தில் தான் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுக்கோடா அப்படின்ட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. அடுத்த ரவி ஸ்ருதி இவங்க 2 பேரை நீ ஹோட்டல் தான் நட போகிற, ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதுடானே, இருந்தாலும் அண்ணி சமைச்ச மாதிரி வருமா அப்படின்ட்டு அவங்க தோசைலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு போயிடுறாங்க. முத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்றாரு மீனாவுக்கு, சாப்பிட்டு அவரும் பூவெல்லாம் வரும் நீங்கள் போய் வந்து எல்லோரும் வர சொல்லிட்டேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து மீனா இங்கே அவசரமாக வேலையை போட்டு கிளம்பணும்னு சொல்லி ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா வந்து ஐயோ அம்மா கை வலிக்குதே கத்துறாங்க. என்ன சேத்த என்ன அப்படிங்க, இந்த மாதிரி எனக்கு கை வந்து மரத்து போச்சு, கை வழங்கவே இல்லை, கை வர மாட்டேங்குது, எனக்கு அது வந்து இது வந்து எப்பயுமே வர்றது தான், அதனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து ஐஸ் பேக் ஒத்தனை கொடுக்கணும், இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுக்கணும், இப்படி ஒவ்வொரு நேரமாக மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கணும். ஐயோ அத்தை நானும் மாமாவுக்கு வர சொல்லட்டுமா, இல்லாட்டினா இவருக்கு ஃபோன் போடட்டுமா, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு எப்பயும் வர்றது தான், இது சாயங்காலம் தான் ஆகும், குணமாக இருக்குது. ஐயோ சாயங்காலம் ஆகுமா, அது வரைக்கும் இப்படி அத்தை வழியை பொறுப்பீங்கன்னு, ஏன் உனக்கு என்ன வேறு இருக்கா, நீ எதுவும் பார்க்க போகணுமா, என்னை வேணால் விட்டுட்டு நீ வேணால் போ, நானே பார்த்துக்கிறேன்னு. ஐயோ இல்லை அத்தை அப்படிலாம் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரி நீ போய் சூப் வச்சு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு சூப்புக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்தார் முத்து ஃபோன் போடுறாரு. என்ன மீனா கிளம்பிட்டியா, வேலைலாம் முடிஞ்சிச்சானே, இல்லைங்க நான் அந்த மாதிரி காய்கறி கட் பண்ணிக்கேன். என்ன மீனா இங்கே மண்டபத்தில் வேலை இருக்குது, நீ வராமல் எப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி உடம்பு சரியில்லாமல் கை வந்து இழுத்துக்கிடுச்சு, அவங்களுக்கு கை வரமாட்டேங்குது. ஆமாம் அம்மாவுக்கு இப்போ அப்படி இப்படி இது நடக்க தான் செய்யும், அப்பப்போ வரும், அதுக்குன்னு அம்மாவை பார்த்துட்டு இருந்தால் எப்படின்னு. ஐயோ அம்மாவை இந்த மாதிரி தனியாக ட்ரீட் பண்ணிச்சுக்கோ, அதுவே வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் இங்கே அத்தையை கூடமாட இருந்து பார்க்குறேன்னு. அப்போ நீ இல்லாமல் இந்த மண்டபத்தில் யார் வேலையை பார்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு, அந்த பார்லர் நமக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு, அது பார்த்துக்கிறட்டோன்னே. இல்லைங்க அதெல்லாம் சரி வராதுன்னு. சரி நீ வா நான் பார்த்துக்கிறேன், அம்மாவுக்கு சாப்பாடு தானே கொடுக்கணும், எதனா ஒருத்தனை தானே கொடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும், உங்களால் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போ இங்கே எப்படி இந்த ஆர்டர் முடிக்கிறது அப்படிங்கிறாங்க. இருங்க அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், வீடியோ காலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இந்த நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோலாம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் விவரத்தை சொல்லுங்கள், சீதா கிட்ட விவரத்தை சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து வீடியோ காலுக்கு வாங்க, நான் வீடியோ கால்லேயே எல்லாத்தையும் என்னென்ன எப்படி செய்யணுங்கிறத நானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ புரிஞ்சு போச்சு மீனா, இப்போ நீ பெரிய தொழிலதிபர் ஆகிட்ட பார்த்தியா, செயற்கைக்கோள்லேருந்து நீ வந்து இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி நீ இப்படிலாம் சொல்ல போகிற, அதை வச்சு நாங்கள் இங்கே மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. மீனாவோ மூளை சூப்பர் மீனா, சேச்சி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு அடுத்து கால் பண்ணுறேன்னா ஓகேவா அப்படின்ட்டு கால் வச்சிடறாங்க. அதுக்குள்ளே இவங்க போய் ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம கொடுக்குறதுக்காக ஐஸ் க்யூப் எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க, ஐஸ் தண்ணியாக கொண்டு போகிறாங்க. என்ன இது ஒன்றுங்க ஐஸ் வாட்டர் அத்தை அப்படின்ட்டு தொடும், இன்னும் இப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு, அப்புறம் ஐஸ் வாட்டர் எப்படியத்தே இருக்கும், உத்தரம் கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. குடு அப்படின்ட்டு கையிலலாம் வைக்கிறாங்க. ஐயோ அம்மா வலிக்குதே கத்துறாங்க. இருங்க அத்தை சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாகும், அதுக்கடுத்து நம்ம சுடுதண்ணி வச்சு உத்தரம் கொடுக்கணும், நான் போய் சுடுதண்ணி வச்சுட்டு வருவான்னா உடனே கிடையாது, 1 மணி நேரம் கழிச்சு, அதனால் நீ இப்போ என்ன பண்ணுற, போய் சூப் ரெடி பண்ணிட்டு உடனே. சூப்பா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் அதுவும் ஒரு மருந்து தான், அதுவும் ஒரு வைத்தியம் தான், சூப் பிடிச்சா அதெல்லாம் சரியாயிரும் எனக்கு, நீ இதில் மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு வச்சு வா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் இப்போ காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்பி இன்னொருக்க போய் எல்லாத்தையுமே போய் வேலை பார்க்க போகிறாங்க. அடுத்து முத்து கால் பண்ணுறாரு. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறீங்க, இந்த மாதிரி அத்தைக்கு சூப் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பூ இந்த பூ எப்படிங்க அப்படி இந்த வைங்கன்னு எல்லாத்தையும் வீடியோ காலிலே பேசுகிறாங்க. இந்த எல்லோ பூ எங்கே வைக்க, ஐயோ அதை அங்கே வச்சிடாதீங்க, அது வந்து ரிசப்ஷனுக்கு வைக்கணும், வெளியில் வைக்கணும், ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அக்கா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சீதாட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்காவாக ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து முத்து சொல்கிறாங்க, மீனா சூப்பராக இருக்குது மீனா, இங்கே பாரு அப்படின்ட்டு வியூ ஃபுல்லாக காட்டுறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது மீனா, நீ ரொம்ப திறமசாலி தான் மீனா, நான் கூட யோசித்து இவ வராமல் நம்ம எப்படி முடிக்க முடியும்னு, பரவாயில்லையே ஃபோன்லேருந்தே இங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே, மேனேஜர் கூட பார்த்துட்டு பரவாயில்ல அந்த பொண்ணு ஃபோன்லேயே இவ்வளோ விவரம் சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுச்சா, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாரு சூப்பராக முடிஞ்சிச்சு பாரு எல்லா வேலையும். சரிங்க ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு அங்கே இல்லையே தவிர மற்றபடி எல்லாமே
எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக நான் நான் இல்லாட்டினாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை விட திறமையானவங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன் போல் அவ்வளோ சூப்பராக முடிச்சிருக்கீங்க. எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து மீனா வந்து சுடுதண்ணியை கொண்டுட்டு போகிறாங்க உள்ள சூப்லாம் கொடுக்கறதுக்காக நான் அத்தை கொடுக்கணுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜயா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணிகிட்ட. என்ன சிந்தாமணியம்மா, நான் பார்த்தீங்களா என் மருமக சொன்ன மாதிரியேவும் நான் வந்து அவளை வந்து வெளியே விடலை, அந்த மண்டபத்தில் வந்து டெக்கரேஷன் எதுவும் பண்ணலைல்ல, இப்போ உங்களுக்கு ஓகே தானே, எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கன்னு. கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வருது. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் மருமக வேலைக்கு போகலாட்டினாலும் அவள் வீடியோ கால் பேசியேவும் இங்கேருந்து எல்லா வேலையும் கரெக்ட் பண்ணி அங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டாலாம், அங்கே ரிசப்ஷனே ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சிருச்சான் வரவேற்பு எல்லாமே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு. ஆமாம், உங்களை விட உங்கள் மருமக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா, வீடியோ கால் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கா, நீங்கள் அவளை எங்கேயும் நகர விடாமல் உங்கள் பக்கத்தில் வச்சுருந்துருக்கணுன்னே. நான் வீட்டுக்குள்ளே தான் அவளை வச்சுருக்கேனே, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்க, ஆனால் வீட்டிலேருந்தே ஃபோன் போட்டு பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டாளே, அவள் உங்களோட ரொம்ப ரொம்ப விவரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இந்தம்மா ஏன் மேலே கோவப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் மீனா வந்து வெளியே கதவுக்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான், அதை வந்து வச்சு தான் இந்த விஜய் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ருதியும் ரவியும் காட்டுறாங்க. ரவியோட ஹோட்டலில் காட்டுறாங்க. அங்கே நீத்து வந்து ஓவரால் இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓவரால் 50,000 50,000 அவ்வளோ விலைக்குலாம் இந்த ஒர்த்து கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிடறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன். வாங்க, என்ன ரவி பார்க்கணுமா? நீ இல்லை நான் ரவியெல்லாம் பார்க்க வரல, இப்போ இங்கே இன்டர்வியூ தானே ஓடிக்கிட்டு இருக்கு, நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்கா வந்திருக்கேன்னு. என்ன ஸ்ருதி, நீங்கள் தான் டப்பிங்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு. நான் டப்பில் ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன், பட் இது வந்து பார்ட் டைம் ஜாப் தானே, ஈவினிங் 6 to 9 வந்து நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், ஸோ அந்த டைம் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம் தானே, எனக்கு ஓகே தான், கம்ஃபர்டபுள் தானே. இல்லை இருந்தால் நீங்கள் எப்படி இங்கே வந்து ஹோட்டல்லன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரவிக்காக தான் வரேன்னு நினைக்கிறேன், ரவிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டில் இருந்தால் அவன் ஒரு மூச்சு இங்கேயே இருக்கான், நான் அங்கே டப்பில்